வணக்கம். நான் உங்கள் கவிதகரி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பருப்பு முளை கட்டியது. அத வச்சு ஒரு தோசை பண்ணலான்னு சொல்லி தான். யூசுவலா பச்சை பயிர பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அதில உங்களுக்கு பச்சையா இருக்கும், கசக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு பச்சை பயிறு மொளக்கட்டின பயிர்ல அவ்ளோ சத்து இருக்கு. அயன், நார் சத்து, விட்டமின் சி அந்த மாரி நெறைய சத்து அது உள்ள இருக்குது. அது நம்ம எப்படின்னா, ஏதோ ஒரு வழியில குழந்தைங்களுக்கு குடுக்கணும்ல. அதனால தான் நான் முளைக்கட்டிய பயிர வச்சு தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன் முளைக்க வச்ச பயிர் பண்ணணும்? சாதா பயிர் பண்ணக்கூடாதான்னா, சாதாரணமா ஊற வச்ச பயிர காட்டிலும் முளைக்கட்டிய பயிர்ல அதிகமான சத்துக்கள் அது கூட இருக்குது. இது மட்டும் முளைக்கட்டின பயிர்ல நீங்க உடம்ப குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதிகம் சாப்பிட வேண்டான்னு நினைக்கிறவங்க, இல்ல வெளியூர் எங்கனா போறீங்க, எனக்கு ரொம்ப குக்கிங் பண்ண முடியல, காலைல டிஃபன் ஸ்கிப் பண்ணா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, பச்சை பயிரை ஊற வச்சு நீங்க முளைக்கட்டின பயிர்ல வெறுமனே சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த சத்து கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம பச்சை பயிறு முளைக்கட்டிய பச்சை பயிறு ஸ்ப்ரவுட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய பாசிப்பயிறு 1 கப், ஊற வைத்த பச்சரிசி 1/2 கப், காய்ந்த மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, எண்ணெய் தேவையான அளவு, 1/2 கப்பு பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் பிடிக்காதுன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீரகம். எல்லாத்துலேயுமே நான் ஏன் சீரகம் சேர்க்குறேன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வயிற்று, வாய் புண்ணு அது மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சீரகம் சேர்த்து சமையலில் சாப்பிடும்போது உங்களுக்கு சுவைக்கு சுவையும் ஆச்சு, உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கூடும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, முளைக்கட்டிய பயிறு, காஞ்ச மிளகாய், சீரகம், அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதை அரைச்ச மாவு எடுத்துகிட்டு வந்துட்டு தோசை ஊற்றலாம். நார்மலாக எப்பவும் ஊற்றுற மாதிரி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த பச்சைப்பயிறு மாவு நான் அரைச்சிட்டேன். இதில் நீங்கள் கேட்கலாம், பச்சைப்பயிறு தானே அப்புறம் ஏன் அரிசி சேர்த்திங்கன்னா, பச்சைப்பயிறு கம்பேர் டு நம்ம அரிசியை பார்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் வராது. அப்போ பச்சைப்பயிறு நம்ம கூட அரிசி சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு தோசைனாலே கிறிஸ்பியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கிறிஸ்பியான தோசையும் போட்டுக்கலாம். அது கூட நீங்கள் சாஃப்டான தோசை போடும்போது அது கூட மேலே வெங்காயம் போட்டும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ தோசை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தவா வச்சிடலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி எல்லாருமே குழிக்கரண்டி எடுத்து தோசை ஊற்றுவாங்க. ஸோ வராது. இதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏந்தலாக ரொம்ப அப்படி இதுவாக உள்ள கரண்டியில் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை சூப்பராக வரும். இப்போ கல் காயிட்டும், எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம். நல்லா கல் தொடச்சிக்கோங்க. எப்போதுமே தோசை ஊற்றும் போது நீங்கள் தோசை மேலே எண்ணெய் விட்டாலே போதும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஓரமாக ஊற்றுனா தான் எண்ணெய் தோசை நல்லா வரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா பபிள்ஸ் எல்லாம் வருது. இப்போ நீங்கள் இந்த பச்சைப்பயிறு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொள்ளு, கொண்டைக்கடலை, அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் நம்ம ஊற வச்சா முளைக்க வருமோ அது மாதிரி உள்ள பயிறு வகைகள் எல்லாமே, சிறுதானிய வகைகளை கூட நீங்கள் ஊற வச்சு நம்ம இது மாதிரி ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணிவிட்டு அழகாக நம்ம இதில் தோசை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிறிஸ்பி ஆகணுன்னா கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இப்போ திக்கு தோசை தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான வகையில் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளே மேம்படுத்திக்கலாம். நம்ம இப்போது அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு உடம்பு குறைக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் விரும்புகிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயிறு வகைகளில் தோசை பண்ணி சாப்பிடும்போது அது சுவையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோட்டலில் பெசரட்டு இல்லாமல் சொல்லுவாங்க.
அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முளைக்கட்டிய பயிரில் செய்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கிறோம், முளை கட்டுறதெல்லாம் எங்கெங்க டைம் இருக்குது, ரொம்ப டைம் ஆகுது, நான் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் எங்கே இதெல்லாம் பண்ணுறதுன்னீங்கன்னா, அதை பற்றின கவலையே வேண்டாம். நாள் நைட்டு பயிரை ஊற வைங்க. அடுத்த நாள் ஒரு 12 மணி நேரம் ஊறின பயிரை வந்து பச்சை பயிரோ இல்லை எந்த பயிர் வகைகளோ, அதை கொல்லாக இருக்கட்டும், கருப்பு கொண்டக்கடலையாக இருக்கட்டும், அதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை வடிகட்டிட்டு, ஒரு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தட்டு போடு மூடி நீங்கள் சும்மா வெளியே வச்சாலும் போதும். அப்படி இல்லையா, நம்மளோட ஹாட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக நீங்கள் நைட்டு இல்லை மறுநாள் காலையிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்ப்ரவுட் நல்லா நீட்டாக வந்திருக்கும். இன்னும் ஒரு 2 டேஸ் கூட வச்சா இன்னும் ஸ்ப்ரவுட் அதிகமாக வரும். ஆனால் என்ன ஒரு இதுனா முளை அதிகமாக வரும். நம்மளோட வந்து நாட்டோட கண்டிஷன் படி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்மெல்லாம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான ஸ்ப்ரவுட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சூப்பராக பரிமாறலாம். ரொம்பவே ரொம்ப ஈஸியாக, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். இன்னும் ஒன்று திக்காக பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரம் காயறதுக்குள்ளேயே வெங்காயம் போட்டுருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். நீங்கள் வந்து இதை நல்லா வந்து கிறிஸ்பியாக மெலிசாக ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை திக்காக போட்டு நல்லா ஆயில் இல்லை நெய் போட்டும் சாப்பிட்லாம். உங்களோட விருப்பம்தான். ரொம்ப சூப்பராக அந்த வெங்காய தோசையோட ஸ்மெல்லு சூப்பராக வருது. அதுக்குள்ளே இதை எப்படி செஞ்சோன்னு பார்த்துக்கலாம். நம்ம பச்சை ஸ்ப்ரவுட் தோசை எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டோம். அது கூட 1/4 கப்பு, இப்போ 1 கப்பு பச்சைப்பயிறுனா 1/2 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டோம். அதில் 2 மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், அப்புறம் சீரகம் சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்து எப்போவும் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி தான் தோசை ஊற்றி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ அந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டுடலாம். இல்லை எனக்கு திருப்பி போட்டோம்னா நம்ம எப்போயுமே தோசை வந்து சாஃப்டாகிடும். இதுலேயும் என்ன உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு தரேன்னா, கிறிஸ்பியாக ஹோட்டல் தோசை மாதிரி வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோசையை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு மேலே உள்ள மாவெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி போடாமல் எடுத்திங்கன்னா சூப்பராக ஹோட்டல் தோசை மாதிரியே வரும். இவ்வளோ தாங்க. சமையலை வந்து என்றைக்குமே கஷ்டப்பட்டு சமைக்காதீங்க, இஷ்டப்பட்டு சமைச்சிங்கன்னா சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக நீங்கள் வாழலாம். இப்போது ஸ்ப்ரவுட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரவுட் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.